என் கண்களும் மூடவில்லை. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான போத்தீஸின் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி. ஒரு கவிஞன் வெற்றியின் சிகரத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறான் என்று கூறினால் அதற்கு கீழே மறைந்துள்ள தோல்வி படிகட்டுகள் தான் எத்தனை, அவன் பெற்ற விருதுகளுக்கு பின்னே மறைந்திருக்கும் விழுப்புண்கள் தான் எத்தனை. இதையெல்லாம் கடந்து ஒரு கவிஞன் பாடலை எழுதுகிறான். அந்த பாடல் திரையுலகில் வெற்றி அடைகிறது. அந்த வகையில் போத்தீஸின் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் கவிஞர்கள் எழுதிய பல இனிமையான பாடல்களை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். 1957 தி சிட்டாடல் பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் தயாரிப்பில் உருவான திரைப்படம் தான் மல்லிகா. ஜோசப் தாலியத் அவர்கள் இப்படத்தை இயக்கியுள்ளார். M.A. துரை அவர்கள் இப்படத்திற்கு கதை எழுதியுள்ளார். ஜெமினி கணேசன் அவர்களும் பத்மினி அவர்களும் இப்படத்தில் நடித்துள்ளனர். ஒரு சினிமா கலைஞனுக்கு சினிமாவை காட்டிலும் தாய் நாட்டை காப்பது மிக அவசியமான ஒரு கடமையாகும். அதே போல ஜெமினி கணேசன் அவர்களும் தாய் நாட்டை காப்பதற்கு பல உதவிகளை செய்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் நடந்த பொழுது ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று கோஷமிட்ட பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களிடம் திரைப்பட துறையினர்கள் தங்களுடைய தங்க நகைகளை பாதுகாப்பு நிதிக்காக அர்ப்பணித்தனர். பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சென்னை வந்திருந்த பொழுது காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்களும் தன்னிடம் இருந்த தங்க நகைகளை பாதுகாப்பு நிதிக்காக அர்ப்பணித்தார். இவர் நடிப்பில் உருவான ஒரு அழகான பாடலை இப்பொழுது பார்க்கலாம். கண்ணி கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் இன்பமே ஓடிவா. தன்னை மறந்த நிலையில் இசை பாடும் உல்லாசம் கொண்டாடும் தன்மையே நியாயமா. எந்தன் கண்ணி கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் இன்பமே ஓடிவா. மனம் நாடிய மங்கை வந்த பின் தன்னை மறப்பதும் தவறே ஆகுமா. தன்னை மறப்பது ஆயினும் எனதன்பே பொறுமை வேண்டுமே. உந்தன் சொல்லையும் மீறே நன்னமே. எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் காதலின் ஜோதியே. உனதன்பெனும் படகின் துணையினால் இனி ஆனந்த கரையே காணுவேன். துணையாகிய உனது சொல்லினால் அலை மீறிய வெள்ளம் ஆகினேன். இளையாகிய இன்பம் காணும் எந்தன் கண்ணி கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் காதலின் ஜோதியே. எந்தன் கண்ணி கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் காதலின் ஜோதியே. மெஜஸ்டிக் ஸ்டுடியோ தயாரிப்பில் உருவான திரைப்படம் தான் ஆட வந்த தெய்வம். பி. நீலகண்டன் அவர்கள் இப்படத்தை இயக்கியுள்ளார். T.R. மகாலிங்கம் அவர்கள் கதாநாயகனாகவும் E.V. சரோஜா அவர்கள் கதாநாயகியாகவும் நடித்திருப்பார்கள். T.R. மகாலிங்கம் அவர்கள் ஒரு சிறந்த பாடகர் மட்டும் அல்லாமல் ஒரு நடிகரும் கூட. என்ற திரைப்படம் வந்தார். ஸ்ரீவள்ளி என்ற திரைப்படம் தான் இவரை புகழ் உச்சிக்கு எடுத்து சென்றது.
மதுரையில் வைகை கரையில் சோழவந்தானுக்கு தெற்கே அமைந்துள்ள தென்கரை தான் டி.ஆர். மகாலிங்கம் அவர்களின் சொந்த ஊர். இவருடைய தந்தையின் பெயர் ராமகிருஷ்ண கணபாடிகள். சிறுவயதில் படிப்பில் நாட்டம் இல்லாத இவரை நடிப்பும் இசையும் தான் கவர்ந்தது. ஆரம்ப காலங்களில் நாடகங்களில் நடித்து வந்த இவர் பின்னால் திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தார். கே.வி. மகாதேவன் அவர்களின் இசையில் உருவான ஒரு அழகான பாடலை இப்பொழுது பார்க்கலாம். தாலி வேலி தாலி அம்மா பெண்ணுக்கு வேலி. தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி. அதை கட்டி கொண்டால் உண்டாகும் ஜாலி, தட்டி பேசி செய்யாத கேலி. கட்டி கொண்டால் உண்டாகும் ஜாலி, தட்டி பேசி செய்யாத கேலி. தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி. அமங்கலியும் கண்ணியும் சுமங்கலியாயிருக்க ஆம்பளையால் கட்டி வைக்கும் தாலி. அமங்கலியும் கண்ணியும் சுமங்கலியாயிருக்க ஆம்பளையால் கட்டி வைக்கும் தாலி. அத்த மகளையானாலும் தொட்டு பேச சட்டமில்லை, இஷ்டத்தை பூர்த்தி செய்வது தாலி. தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி. தாய்க்கு பெண்ணே தாரம் என்று தேய்க்கு சொத்துரிமை என்று வைகுளிர சொல்ல வைக்கும் தாலி. தாய்க்கு பின்னே தாரம் என்று தேய்க்கு சொத்துரிமை என்று வைகுளிர சொல்ல வைக்கும் தாலி. ராப்பத்திக்கார மகளை ராஜா மகன் கட்டிக்கிட்டா ராணியாக்கி வைப்பது இந்த தாலி. தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி. கற்புடைய பெண்களுக்கு கணவன தெய்வம் என்று கட்டுப்பாடு செய்வது இந்த தாலி. கற்புடைய பெண்களுக்கு கணவனை தெய்வம் என்று கட்டுப்பாடு செய்வது இந்த தாலி. சாவித்ரி சந்திரமதி நாலாயணி தமயந்திக்கு காவிய புகழ் தந்தது தாலி. தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி. பல பல விதமாய் ஜாதிக்கு தகுந்த உருவம் பெற்றது தாலி. பல பல விதமாய் ஜாதிக்கு தகுந்த உருவம் பெற்றது தாலி. பாரிஸ், லண்டன், அமெரிக்கா, ஜப்பானில் தாலி என்றாலே கேலி. தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி. முதலாக வெளிநாட்டிற்கு சென்று எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படம் 1936 வெளியான நவயுவன் என்ற திரைப்படம். இது போன்ற அரிய தகவல்களோடும் இனிமையான பாடல்களோடும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் போத்தீஸின் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். முத்து முத்தாக